எல்லாரும் வணக்கம். ஓகே, நான் சாப்பிட்டீங்களா? டீச்சர் உள்ள வாங்க. வாங்க. இல்ல ஓகே, கவனி. நான் ஒவ்வொருத்தரா கேட்பேன், ஒரு 5 நிமிஷம் சொல்லு, சரியா? லைஃப்ல படிச்சுட்டு என்னவா போறீங்க? சிரிக்கக்கூடாது. நான் தெளிவா சொல்லிட்டேன். நான் கேட்கிறப்ப யார் ஆன்சர் பண்றாங்களோ அவங்க மட்டும் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் கிளம்பிடுவேன். பேசுறது கிளம்பிடுவேன். யாரும் தேவையான பேசக்கூடாது. உங்களுக்கு எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கப்படும். ஓகேயா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆம்பிஷன் இருக்கும். ஓகேயா? அது உங்களோட ஆம்பிஷன் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த ஆம்பிஷனை வந்து நீங்க வேற லெவல்ல அச்சீவ் பண்ணணும். அப்படின்னா உங்களோட குறிக்கோள் எல்லாம் என்ன பண்ணணும்? வேற லெவல்ல வச்சா தான் நீங்க அச்சீவ் பண்ண முடியும். கரெக்டா? கேட்கும் போது எஸ் ஆர் நோ. ஓகே, கரெக்டா? ஓகே. அதே மாதிரி தான் உங்க பேரண்ட்ஸ் எல்லாமே இங்க எதுக்கு உங்களை அனுப்புறாங்க? ஓகே, நம்ம கரெக்டா ஃபாலோ பண்றோமா? ஓகே, கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். இது வரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்க தெரியாது. இனிமேலாவது உங்க லைஃப்ல நீங்க நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் வரணும் அப்படின்னா, இப்ப அம்மா அப்பா எல்லாமே கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்களா இல்லையா? அவங்க பட கஷ்டத்தை நீங்களும் படலாமா, படக்கூடாதா? ஓகேயா? நான் என்ன கேட்கறேன்னு கேட்டுட்டு நீங்க அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, நீங்க நிறைய 8 ஸ்டூடண்ட்ஸ் இருக்கீங்களா? 8 ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் கை தூக்குங்க. ஓகே, உங்க வீட்ல எல்லாம் 2 வீலர் இருக்கா? கேட்கலாம். கேட்டு கை கேட்கலாம். ஓகே, நம்ம எல்லாம் வந்து என்ன சொல்றது, நல்ல நாலேஜ் பர்சன். அடுத்த क्वेश्चन என்ன கேட்க போறோம் கரெக்ட்டா மைண்ட்ல வச்சுக்கணும். அவங்க மட்டும் கரெக்ட்டா ரிப்ளை பண்ணணும். ஓகே, ரைட். இது யாரா ஸ்டூடண்ட் ஓட்றீங்க? வீட்ல இருக்க வண்டியை ஓட்றீங்களா? யாரா ஓட்டிட்டு இருக்கீங்க? சூப்பர். அடுத்து நீங்க பொய் சொல்லக்கூடாது, உண்மை சொல்லு. நல்லா கையை நல்லா இல்லைன்னா பேசாம. என்கிட்ட பொய் பேசாம உண்மையை பேசுறவங்க மட்டும் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே, ஓகே, ஓகே. குட்டீஸ் பை பண்ணலாமா? ஓகே, என்ன ப்ராப்ளம்? லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓடக்கூடாது. ஓகேயா? மெயின் ரீசன் லைசன்ஸ் தான் வண்டி ஓடக்கூடாது. ஏன் குட்டீஸ் வந்து பைக் ஓடக்கூடாதுன்னு சொல்றாங்க? லைசன்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல வண்டி ஓடக்கூடாது சொல்றாங்க. உங்களுக்கு வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது. ஆப்போசிட்ல யாராவது ஸ்பீடா வராங்க போறாங்கன்னா உங்களால வந்து வண்டி ஓட்டி அவங்க முன்னாடி போய் ஸ்பீடா ஸ்லோ பண்ண முடியாது. அந்த ஒரு கண்ட்ரோல் இருக்காது. அப்படிங்கிறதுக்காக உங்களை வந்து லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்ங்களா? ஒண்ணு. ரெண்டாவது வந்து 18 டேஸ் கம்ப்ளீட் ஆன மட்டும் தான் நீங்க வண்டி ஓட்டணும். அதுக்கு முன்னாடி பைக் எடுக்கக்கூடாது. உங்க அம்மா அப்பா வந்து அங்க போயிட்டு வர கடைக்கு போயிட்டு இல்ல போலீஸார் வந்தாங்க 18 டேஸ் கம்ப்ளீட் ஆகாம எடுக்கணும்னு இருக்காங்க அப்படி யார் சொல்றீங்களோ அவங்க தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்குமா நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஓகேயா? இன்னும் 18 வயசு கம்ப்ளீட் ஆகாம பைக் ஓட்டினா பேரண்ட்ஸ் அரெஸ்ட். ரெண்டாவது வந்து 25,000 ஃபைனு. நீங்க 23 வயசு வர வரைக்கும் நீங்க லைசன்ஸ் எடுக்க முடியாது. புரியுதா? லைஃப் லாங் நீங்க 20 வயசுல இருந்து 10 வருஷம் கழிச்சு நீங்க லைசன்ஸ் எடுக்க முடியாத சிச்சுவேஷன் ஆகும். ஆனா நீங்க ஒழுங்கா கரெக்டா வண்டி ஓட்டாம இருந்தீங்கன்னா ஆஃப்டர் 5 இயர்ஸ் கழிச்சு நீங்க வண்டி எடுத்து லைசன்ஸ் ஓட்டலாம். ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா லைஃப்ல என்ஜாய் பண்ணணும். பட் அதுக்கு என்ன வேணும்? சேஃப்டியா என்ஜாய் பண்ணணும். ஓகேயா? இந்த வேலை மட்டும் கிடையாது, எந்த வேலையும் அதே தான். நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? எல்லாம் கரெக்டா படிக்கிறீங்களா? ஓகே, உங்க டீச்சர்ஸ் உங்க மேம் சார்லாம் சொல்றதெல்லாம் கேட்குறீங்களா? அவங்க எந்த ஹோம்ல கான்சென்ட் பண்றாங்களா? ஓகே, அவங்க அட்டென்ட் பண்றதெல்லாம் யாருக்காக? நான் ஏன் இந்த கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னா நீங்க எல்லாம் யாரும் வந்து நாலேஜ் இல்லாத ஆளு கிடையாது. எல்லாம் வெல் நாலேஜ் உள்ளவங்க. புரியுதா? ஓகே, நம்ம ஜெயிக்கணும், சக்சஸ் பண்ணணும், வாழ்க்கையில ஏதோ சாதிக்கணும் அப்படின்னு நம்ம இப்ப இருந்தே உங்க மைண்ட்ல வந்து நீங்க மைண்ட கொண்டு வந்துட்டே இருக்கணும். நான் அப்படி சொன்னீங்க பார்த்தீங்கன்னா நான் கிரிக்கெட் பிளேயர் ஆகணும், நான் போலீஸ் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும், எதுவானாலும் இருக்கும். பட் ஆனா வந்து நீங்க என்ன பண்ணணும்? இப்ப இருந்தே வந்து உங்களோட அச்சீவ் என்னது, ஒரு டார்கெட் என்னன்னு நீங்க இப்ப ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்பதான் என்ன பண்ணணும்? ஃபியூச்சர்ல நம்ம ஒரு உயர்ந்த இடத்துக்கு வர முடியும். புரியுதா? நாளைக்கு நீங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஒரு நல்ல ஜாப் போய் எங்க மாதிரி போலீஸ் ஆகும், எங்க எந்த ஜாப் இருந்தோ வந்து இந்த இடத்துல இருந்து நீங்க வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும்? ஒரு கைடா நீங்க பேசணும்.
அப்ப என்ன பண்ணலாம்? ஒழுங்கா படிக்கலாமா? ஒண்ணு சொல்றேன், பசங்க பொண்ணு நான் பிரிச்சு பேசல, நீங்க எல்லாரும் எனக்கு ஒண்ணுதான். புரியுதா? நீங்க எல்லாரும் இதை வந்து பொண்ணு பிரிச்சு பேசக்கூடாது. நம்ம எல்லாருமே பண்ணணும், சாதிக்க பக்கத்துல இருக்கும். சரியா? கண்டிப்பா என்ன பண்ணணும்? சக்சஸ் பண்ணணும். அதுக்குரிய மூணு என்னன்னா, இப்ப ஒரு படிப்பு வரலையா, இப்போ எந்த சப்ஜெக்ட் வரலையோ அந்த சப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணும், அதிகமாக கேர் எடுத்து படிக்க ஆரம்பிக்கும். அப்போ படிக்க என்ன உங்களுக்கு நாலேஜ் என்ன ஆகும், இம்ப்ரூவ் ஆகும். நீங்க யாராவது எத்தனை பேர் நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க? இப்போ கை தூக்கிறது வெக்கமே படத்தை வேண்டிய நம்ம மட்டும் தான் இருக்கிறோம். யாரும் கை தூக்கி பேசலாம். சூப்பர். ஏன் நீங்க நியூஸ் பேப்பர் படிக்க ரீட் பண்ண ஆரம்பிக்கல? எப்பா இனிமே டெய்லி நியூஸ் பேப்பர் வாங்குங்க. டெய்லி நியூஸ் பேப்பர் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஏன் பர்டிகுலரா நான் நியூஸ் பேப்பர் படிக்க சொல்றேன் அப்படின்னா, எத்தனை பேர் புக்ஸ் இருக்கு, ஏன் நியூஸ் பேப்பர் படிக்க சொல்றேன் அப்படின்னா, நியூஸ் பேப்பர் படிக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். என்னன்னா, நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். மெயினா வந்து உங்களோட ரீடிங் திறமை இருக்கு, படிக்கிற திறமை இருக்கு இல்லையா, அது படிக்க என்ன ஆகும், ஒரு விஷயத்தை நீங்க செய்ய என்ன ஆகும், நீங்க அதை வந்து என்ன ஷார்ப் ஆவீங்க. அதுக்காக வந்து பர்டிகுலரா வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கி படிக்க சொல்றேன். நியூஸ் பேப்பரே வரலைனா கூட நீங்க லைப்ரரி இருந்தாலும் நீங்க நியூஸ் பேப்பர் வாங்கி ஒரு ½ hour ஒதுக்குங்க. நீங்க ரொம்ப நேரம் அதிகம் தேவையில்லை, அதிக நேரம் தேவையில்லை, ஒரு ½ hour நீங்க டைம் ஒதுக்கினா போதும். நீங்க இன்னைக்கு நீ என்ன கத்துக்கிட்டேன்னு நாளைக்கு வந்து ஸ்கூல்ல வந்து எக்ஸ்பிரஸ் கொடுக்கணும். சரியா? நான் அடுத்த வரப்ப கேட்பேன் நான். ஓகே, இது எத்தனை பேருக்கு வந்து மரம் வைக்கணும் அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, கையில நாங்க ஒவ்வொரு ஸ்கூல் வைஸா போய் ஒவ்வொரு காலேஜ் வைஸா போய் ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி அவங்க அவேர்னஸ் கிரியேட் பண்ணி மரக்கணக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு யாருக்கு மரக்கணக்கு வேணுமோ நீங்க வந்து சார் லிஸ்ட் கேட்பாங்க, சார் கிளாஸ் வைஸா லிஸ்ட் கேட்பாங்க, நீங்க வந்து லிஸ்ட் கொடுத்துடலாம். ஓகேயா? மரக்கணக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதை கொண்டு போய் வீட்டில் வந்து வைக்கணும். சும்மா நான் கொடுக்குறேன் கொண்டு தூக்கி வீசிட்டு போறது கிடையாது. அதே மாதிரி வச்சு தண்ணி ஊற்றி பராமரிக்கணும். ஓகேங்களா? கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவீங்களா? ஓகே. இப்ப நீங்க சாப்பிடுறேன்னு வச்சுக்கோங்களேன், இங்க வெயில் ஓவர் அடிக்குது. நீங்க வெயில போய் நிற்பீங்களா இல்ல மரம் நிறைய இருக்கு அந்த நிலம் நிற்பீங்களா? தேவையா? இப்ப நம்மளோட இல்ல சொல்ற கண்டுதான். இப்ப நமக்கு தேவைப்படுதா? அதே மாதிரிதான் ஃபியூச்சர்ல நம்மள மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு நம்ம நிலம் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க இத்தனை மரக்கண்ணை வச்சு பராமரிக்க ஆரம்பிக்கணும். ஓகேயா? செய்யலாமா? நாங்க எங்க குரூப் மூலமா நிறைய பண்ணிட்டு இருக்கோம். எங்க இது நேம் எழுதி போட்டிருக்கீங்க. சரியா? டிஎன் கிரீன் கிரியேட்டர்ஸ் அப்படி போட்டு இது யூடியூப் சேனல் நேம் தான். நிறைய பேர் இன்ஸ்டா இருப்பீங்க. நம்ம எதோ இன்ஸ்டால ஷேர் பண்றோம், ஏதோ வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். நிறைய டான்ஸ் ஆடுற விஷயம் இருக்கு. இது ஃபியூச்சருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ். ஓகேயா? மரம் நமக்கு நாட்டுக்கு மிகப்பெரிய மரம் வச்சா என்ன வரும்? ஓகே. அப்புறம் எல்லாத்துக்கும் தேவை ஆக்சிஜன். மெயினா வந்து நம்ம சுவாசிக்கிறதுக்கு சுத்தமான ஆக்சிஜன் தேவைப்படும். ஃபியூச்சர்ல எப்படி சொல்றது, டெல்லி மாதிரி பெரிய நகரத்தை வந்துச்சுங்க, ஆக்சிஜன் சிலிண்டரை உள்ள சுமந்துட்டு சுத்தமான ஆக்சிஜன் வாங்கி விலைக்கு வாங்கி சுவாசிட்டு இருக்காங்க. சரியா? ஓகேயா? இப்ப நம்ம வாட்டர் பாட்டிலாம் போய் தண்ணி விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கோமா? வாங்கணுமா இல்லையா? வாட்டர் பாட்டில் எவ்வளவு ரேட்டு? 20 ரூபா 15 ரூபா. ஓகேயா? இதே மாதிரிதான் ஃபியூச்சர்ல நம்ம ஆக்சிஜனையும் காசு கொடுத்து வாங்கணுமா வாங்க கூடாதான்னு யார் டிசைட் பண்ணும்? ஓகே. எப்படி தான் நம்மள கேட்கணும் ஆசைப்பட்டேன். நம்ம வந்து ஆக்சிஜன் வாங்கி சுவாசிக்க வேண்டிய சிச்சுவேஷன் ஆகும். ஓகேயா? நம்மளால ஈஸியா பராமரிக்க முடியும், ஈஸியா வைக்க முடியும். ஓகேயா? நான் நெக்ஸ்ட் வீக்கே இல்ல 5 வாரத்தோட எப்படி டூட்டின்னு பார்த்துட்டு அதுக்கான மாதிரி மரக்கணை வாங்கிட்டு வந்து நம்ம கேம்பஸ்ல வச்சுட்டு உங்க கையில நம்ம மரக்கணை கொடுத்து விடுவோம். சரிங்களா? ஃபாலோ பண்ணிக்கலாமா? Thank you so much.